أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். هو الذي يريكم آياته وينزل لكم من السماء رزقا وما يتذكر إلا من ينيب. அவன்தான் உங்களுக்கு தன்னுடைய சான்றுகளை காண்பிக்கின்றான். மேலும் வானத்திலிருந்து உங்களுக்காக உணவை இறக்குகிறான். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறவன் மட்டுமே இந்த சான்றுகளை கொண்டு படிப்பினை பெறுகிறான். فادعوا الله مخلصين له الدين ولو كره الكافرون. எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றவர்களே, உங்கள் தீனை அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கிய வண்ணம் அவனையே அழையுங்கள். உங்களுடைய இந்த செயல் இறை நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பூட்டக்கூடியதாயிருந்தாலும் சரியே. رفيع الدرجات ذو العرش يلقي الروح من أمره على من يشاء من عباده لينذر يوم التلاق. அவன் உயர்ந்த அந்தஸ்துகளை உடையவன், அரிசின் உரிமையாளன். அவன் தன்னுடைய அடியார்களில் தான் நாடுகின்றவர் மீது தனது கட்டளையால் ரூஹை இறக்கி வைக்கிறான். சந்திக்கவிருக்கும் நாளை குறித்து அவர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. يوم هم بارزون لا يخفى على الله منهم شيء لمن الملك اليوم لله الواحد القهار. அந்நாளிலோ மக்கள் எந்த திரையுமின்றி வெளிப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹ்வை விட்டு மறைந்திருக்காது. அன்று அழைத்து கேட்கப்படும், இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? அனைத்துலகமும் கூறும், எல்லாவற்றையும் அடக்கியாளும் ஏகனாகிய அல்லாஹ்விற்குரியது. اليوم تجزى كل نفس بما كسبت لا ظلم اليوم إن الله سريع الحساب. அப்போது கூறப்படும், இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை சம்பாதித்தானோ அதற்குரிய கூலி வழங்கப்படும். இன்று எவர் மீதும் எந்தவித அநீதியும் ஏற்படாது. திண்ணமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிக விரைவானவன்.